எழுந்தோங்க. எழுந்த உடனே இந்த காக்கா முகத்தில் தாங்க முழிச்சேன். மழை பெய்யுதான்னு எட்டி பார்க்கறது தான் இப்போதைக்கு ஒரு வேலையே. ஏன்னா கார்த்திகை மாதம் இன்றைக்கி ஒன்றுங்க. பார்த்தா ஒருத்தர் கொடையில் வராருங்க. இன்றைக்கி மழை தான் பெய்யுதுங்க. செம்ம மழைங்க. இங்கே பாருங்கள், எனக்கு என்னவோ ஒரு ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு நினப்புங்க. இதுன்னு கடன்னு வெங்காயம் தக்காளி அரிஞ்சங்க. இவர் தலையில் கொட்டணுங்க. கேஸ் ஆன் பண்ணி வானலில் வச்சு இவர் தலையில் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டு ரோட்டு கடை சட்னி மாரி ஒன்று ரெடி பண்ணிடலான்ட்டு அப்படியே தண்ணி எடுத்து இது நினைகிற அளவுக்கு மேலே ஊற்றினங்க. இவர் கொதிக்கட்டுன்னு கடன்னு என்ன பண்ணாங்க, இவர் மேலே ஒரு மிளகாத்தூளை ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டு உப்பு ரவை மேலே அள்ளி போட்டேங்க. அள்ளி போட்டு இவர் வேகட்டும், அது வரைக்கும் நம்ம போய் மீதி வேலை இந்தாண்ட இவர் சட்னிக்கு ஆக்கிறதுக்கு கூட கொதிக்கிறாருங்க. இன்னாலும் நம்ம கடன்னு இட்லியை ஊற்றிடணுங்க. அதனால தான் இட்லி துணியை போட்டு வச்சுருக்குறேங்க. எப்படியா சீக்கிரம் முடிச்சாதாங்க காலை வேலையை சாப்பிட முடியும். லேட்டாக வேறு ஏன் சேசி என்ன பண்ணுறது, என்னப்போ படுத்தாலங்க எருவாடு மாரி தூங்கி. எங்கள் பசங்கங்க தோசைன்னா 2 தோசை தாங்க. அதேமாரி என்ன பண்ணுதுங்க, ஒரு கரண்டி மாவு தானே ஊற்றுறீங்க இட்லி இல்லைன்ட்டு கணக்கு பண்ணி 2 இட்லி போதுன்னுதுவாங்க. நான் நினைக்கிறது இதுங்களை 3 வேளை பட்டினி போட்டாது இதுங்க சாப்பிட்டாக வச்சுட்டேங்க. இவருக்கு ஒரு எண்ணெயை ஊற்றி தாளிப்பை கொடுத்துருவாங்க. எண்ணெயை ஊற்றி ஓண்டு தலையில் பெருஞ்சீரகம் போடுவோங்க, கடுவை போடுவோம், 4 கடலப்பயிரை போடுவோங்க. கருப்பட்டையெல்லாம் இப்போ சேர்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு வாசனை வருங்க. நானும் நினைக்கிறேங்க, ரொம்ப நாள் என்ன மாதிரி பெண்கள்லாம் நினைப்பாங்கங்க, காலையில் லேட்டாக ஏந்திருக்கணும், யாராவது 3 வேளை சமைச்சு கொடுத்தா ஒரு நாளைக்கு காலை ஆட்டி சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும் அப்படின்னு பல வருஷ கனவுங்க என்ன மாதிரி பெண்கள் எல்லாருக்குமே. எங்கங்க நான் செய்கிறேன் ஒரு நாளைக்கு. இங்கே பாருங்க, கிடஞ்சி ஊற்றுன ஒரு ரோட்டு கடை சட்னி சூப்பர். நீங்களுமே சாப்பிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், பஞ்சு போல் ஒரு இட்லி. இங்கே பாருங்கள், தக்காளி சூப்பு ரெடி. ரோட்டு கடை சட்னின்னு சொல்லலாம், இல்லைன்னா சூப்புன்னு சொல்லலாங்க. இவர் மேலே ஊற்றுவோங்க. ஊற்றி அப்படியே பீச்சி சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குங்க. சுடுது. நீங்கள் இருந்தால் வீட்டுக்காரையும் பசங்களையும் புலம்பிக்கின்னு சமைப்போம். இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு புலம்பி போட்டுனுக்குறோம். எல்லா பெண்களும் இப்படி தாங்க நாங்கள் புலம்பிக்கினே எதோ சமைச்சின்னு எங்கள் டைம் பாஸு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்லா மூளை மனசு இதையெல்லாம் அழகாக இருந்தால் தானே நாங்கள் உடம்பு நல்லாயிருக்கும். அதனால் மனசார ஏதோ பேசிகிட்டு இருக்கிறேங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்க.